இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாய், எச்சகல நாய், திருட்டு நாய், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாய் கூட கம்பேர் பண்ணி பேசுந்த நாய். ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெரு நாய் கூட குலைக்க தான் செய்யும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போனா அதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான். இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போறானா. இந்த நாய் ஆட்சியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் கேள்வி கேட்டா அந்த மக்களையும் இப்படிதானே பார்ப்பான். இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களோட புத்தியும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நேற்று மகேந்திரன் நாய் என்ன சொன்னுச்சுன்னா, சோலார் சிஸ்டம், சோலார் பவர்னு சொல்ல தெரியல, சோலார் பிளானட்னு சொல்ல தெரியல, சோலார் சிஸ்டம்னு பேசியிருந்தான் அந்த நாய். சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் பிளானட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நாய் 2 ஃபேனை வச்சு நான் வந்து ஓட விட்டுருவேன், எங்க வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்கன்னு பெரிய மயிர் மாதிரி பேசினான். இப்ப இந்த நாய் என்னன்னா நாய் கூட கம்பேர் பண்ணி பேசுது இந்த நாட்டு மக்களை. ஒரு ஆட்சியில பிரச்சனை ஆட்சியாளர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்கிற மக்களை எவ்வளவு இழிவா பாக்குறான்னு பாருங்க இவனுங்க. இந்த நாயெல்லாம் சும்மாவே விடக்கூடாது.